friends, இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா ஃபவுண்டேஷன் டாபிக்ல ஷாலோ ஃபவுண்டேஷன் டாபிக் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நமக்கு அப் டு டெர்சாகி தியரி வரலும் பார்த்தோம். ஸ்கிம்டன் ஃபார்முலா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதனுடைய கண்டினியூட்டி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெர்சாகி தியரி ரொம்ப முக்கியமான ஒரு தியரி. சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்னு சொல்லியிருப்பாரு, லென்த் வைஸ் த ப்ரெஷர் பல்ப் கன்சிடர் பண்ணியிருப்பாரு, ஷாலோ ஃபவுண்டேஷன் சூட்டபுள் அண்ட் ஜென்ரல் ஷியர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ அதை வந்து 3 ஜோன்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுறாரு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் ஜோன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஜோன் ஆர் ரேடியல் ஷியர் ஜோன், ராங்கின் ஜோன், லீனியர் ஜோன், பேசிவ் ஜோன், மைனஸ் ஸ்ட்ரெஸ் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. எஸ், இந்த ஃபார்முலா ஸ்ட்ரிப் ஃபுட்டிங் ஃபார்முலா, ரெக்டாங்குலர் ஃபுட்டிங், ஸ்கொயர் ஃபுட்டிங், சர்க்குலர் ஃபுட்டிங், இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொபிலைஸ்ட், அதாவது ஜென்ரல் ஷியர் ஃபெயிலேருந்து லோக்கல் ஷியர் ஃபெயிலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா. இப்போ என்னென்னா ஸ்கிம்டன் மெத்தட். ஸோ இந்த ஸ்கிம்டன் மெத்தட் வந்து சூட்டபுள் ஃபார் ஒன்லி பியூர் கிளே சாயிலுக்கு மட்டும்தான் இவர் சூட்டபுள். யாருக்கு சூட்டபுள் இது? ஒன்லி பியூர் கிளே சாயிலுக்கு மட்டும்தான் சூட்டபுள். அப்போ பியூர் கிளே சாயில், அப்போ ஃபார்முலா நம்ம எழுதலாம். ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு என்னது? QU ஈக்குவல் டு C இன்ட்டு NC ப்ளஸ் NQ காமா இன்ட்டு D ப்ளஸ் 0.5 இன்ட்டு B இன்ட்டு N காமா இன்ட்டு காமா. இதே நமக்கு ஃபார்முலா. கரெக்டுங்களா? ஸ்ட்ரிப் ஃபுட்டிங்கோட ஃபார்முலா. அப்போது நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி அப்படிங்கும்போது நம்ம என்ன மைனஸ் காமா டி போட்டுக்கலாமா இதிலேருந்து? பியூர் கிளேன்னு சொல்லிட்டீங்க. அப்போ எங்களுடைய C இன்ட்டு NC வேல்யூ நமக்கு என்ன வரும்? சம் ஃபேக்டர்ஸ் வேல்யூ நமக்கு இருக்கும். ஓகேங்களா. அப்போ N காமா வேல்யூ 0 கன்ஃபார்ம். அப்போ NQோட வேல்யூ 1 தான் இருக்கும். அப்போ இதுவும் நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். மைனஸ் காமா டி போடும்போது நமக்கு என்ன? மைனஸ் காமா டி கேன்சல். அப்போ இது ரெண்டும் 0 ஆகிடுச்சு. அப்போ ஒன்லி நமக்கு என்ன இருக்கும்? அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி சரி, நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டியும் சரி. நமக்கு என்ன இருக்கும்? ஒன்லி C இன்ட்டு NC மட்டும் தான் இருக்கும். டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன், ஓகேங்களா. டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் நமக்கு சர்ஃபேஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு டியோட வேல்யூ நமக்கு 0 போட்டுக்கலாம். அப்போ நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா QU இஸ் ஈக்குவல் டு Q net is equal to C into NC மட்டும் தான் நமக்கு ஃபார்முலா வரும். கிளே சாயிலுக்கு சூட்டபுள். அப்போ இந்த பியரிங் கெப்பாசிட்டி ஃபேக்டர், அப்போ அந்த பியரிங் கெப்பாசிட்டி ஃபேக்டர்லாம் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? NC, NQ, N காமா வேல்யூ 1 நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா. NQ வேல்யூ 1, N காமா வேல்யூ 0 தெரிஞ்சிருச்சு எனக்கு. அப்போ இந்த NC வேல்யூ மட்டும் என்ன? ஸோ பியரிங் கெப்பாசிட்டி ஃபேக்டர் ஹியர் டிபெண்டிங் அப்பான் டெப்த் டு பிரெத் ரேஷியோ, D/B ரேஷியோ. ஓகே, அங்கே என்ன சொன்னோம்? ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் சொன்னோம். ஸ்கிம்டன் ஃபார்முலாவில் மட்டும் நமக்கு என்னென்னா the base resistance consider, the both shallow and deep foundation is consider. Okay, bearing capacity factors depending upon D/B ratio. ஓகேங்களா. ஸ்கிம்டன் ஃபார்முலா. ஸோ அப்போ NCக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. NC is equal to ஸ்ட்ரிப் ஃபுட்டிங் தான் ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? 5 into 1 plus 0.2 D/B. ஸ்கொயர் அண்ட் சர்க்குலர் ஃபுட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 into 1 plus 0.2 D/B. ரெக்டாங்குலர் ஃபுட்டிங்னா 5 into 1 plus 0.2 D/B into 1 plus 0.2 B/L அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. டெப்த் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் இஸ் 2 மீட்டர், வித் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் இஸ் 2 மீட்டர். ஸோ வாட் இஸ் தி NC வேல்யூ, பியரிங் கெப்பாசிட்டி ஃபேக்டர் NC இன் ஸ்கிம்டன் ஃபார்முலா ஃபார் ஸ்ட்ரிப் ஃபுட்டிங் அப்படின்னு கேட்டால் நமக்கு என்ன அர்த்தம்? இதுவும் நமக்கு வந்து என்ன சொன்னோம்? நம்ம 2 மீட்டர் சொன்னோமா, 5 மீட்டரா சம்திங். ஓகே, எக்ஸ் வேல்யூ. ஓகே, 2 மீட்டர். அப்போ 2 கேன்சல். அப்போ 0.2, 1.2 இன்ட்டு 5, 12 60. அப்போ 6 தான் அதனுடைய வேல்யூ. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 1 மார்க் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி C இன்ட்டு NC இண்டிபெண்ட் ஆஃப் தி டெப்த் அண்ட் வித் ஆஃப் தி ஃபுட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே மட்டும் நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் இட் இஸ் ஒன்லி ஃபார் NC, அதாவது பியரிங் கெப்பாசிட்டி ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, எஸ். ஸோ அப்போ மேக்ஸிமம் வேல்யூ அட் சர்ஃபேஸ் ஃபுட்டிங். அப்போ சர்ஃபேஸ் ஃபுட்டிங் டெப்த் வேல்யூ நமக்கு என்ன அர்த்தம்? 0ங்களா. அப்போ இந்த 0 அப்ளை பண்ணுங்கள். அப்போது 5 வேல்யூ வரும் நமக்கு. 0 அப்ளை பண்ணுங்கள், 6 வரும். இப்போ இந்த இடத்துல 0 அப்ளை பண்ணால் இது 0 ஆகிடும், ப்ளஸ் இந்த வேல்யூ நமக்கு வரும். சரிங்களா. ஸோ இதனால 0 பை எனிதிங் வேல்யூ 0, 5 into 1 5. ஓகே, அப்போ 1 plus 0.2 B/L மட்டும் நமக்கு இருக்கும் ஃபார் ரெக்டாங்குலர் ஃபுட்டிங். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பேஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுறாரு. எஸ், பேஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுறாரு. யார்? ஸ்கிம்டன் ஃபார்முலா. அண்ட் இட் இஸ் சூட்டபுள் ஃபார் போத் ஃபுட்டிங். ஷாலோ ஃபவுண்டேஷன் சூட்டபுள் எங்களுக்கு அண்டு டீப் ஃபவுண்டேஷனுக்கும் சூட்டபுள் அப்படின்னு சொல்கிறாங்க. பியரிங் கெப்பாசிட்டி ஃபேக்டர்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி D/B ரேஷியோ வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். D/B ரேஷியோ வேல்யூ இஸ் டிபெண்டிங் அப்பான் தி bearing capacity factor is depending upon the D/B ratio value அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். எஸ். ஸோ அடுத்தது வாங்க யார்? மேயர் ஆஃப் தியரி. ரொம்ப முக்கியமான ஒரு தியரி. ஏன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இவர் எல்லா ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணுறாரு. டெப்த் ஃபேக்டர் கன்சிடர் பண்ணுறாரு, ஃபவுண்டேஷன் இன்க்ளினேஷனாக இருக்கா, ஸ்லோப்பில் இருக்கா, எல்லாத்தையும் நான் கன்சிடர் பண்ணுறேன். டீப் ஃபவுண்டேஷனா
எலிஜிபிள் தான் நீங்கள், இந்த தியரி வந்து சூட்டபுள் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபவுண்டேஷன் சர்ஃபேஸ் ஸ்மூத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபவுண்டேஷன் சர்ஃபேஸ் இஸ் ஸ்மூத். ஓகேங்களா, அப்போ ஃபெயிலியர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஃபெயிலியர் அப்படின்றோம். ஏன்னா ரேங்கின்ஸ் தியரி யூஸ் பண்ணியிருக்காரு இவர். ஓகேங்களா, ரேங்கின்ஸ் தியரி யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஃபெயிலியர் 45 + 5/2. ரெசிஸ்டன்ஸ் கன்சிடர் எபோவ் அண்ட் பிலோ தி ஃபுட்டிங். அப்போ ஷாலோ அண்ட் டீப். எபோவ் த ஃபுட்டிங் அப்படின்னா சர்ஃபேஸை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம், பிலோ த ஃபுட்டிங் அப்படின்னா பியரிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ போத் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். பேஸ் டில்ட் ஆல்சோ கன்சிடர் மீன்ஸ் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கன்சிடர். எவ்வளோ அப்படின்னா ஸ்லோப் ஜென்ரலாக ஃபவுண்டேஷனுக்கு 1/60. ஓகேங்களா, எஸ் 1/60. இந்த வெல் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு டைம் பார்த்துருப்போம் 1/600 சொல்லிட்டு, ஆக்சுவலாக அது 1/16 நினைக்கிறேன். ஓகே, எஸ் 1/60. இது கொஸ்டின் கேட்டதில் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஷேப் ஆஃப் தி டில்ட், ஷேப் ஆஃப் தி base is considered for tilt and foundation slope is considered for 1/60 in Meyer of theory. Okay, shape consider, depth consider, inclination correction is considered, factor is considered, water table consider, water table factors consider, எல்லாத்தையுமே நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா. அப்போ ஃபார்முலா, இந்த ஃபார்முலா கேட்டிருக்காங்களா, இதெல்லாம் கேட்டதே கிடையாது, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. QE = C × NC, SC value, okay, shape factor value, depth factor value, inclination factor value, and NQ gamma into D, shape factor value எல்லாத்துக்கும் சேம் அதே Q, 0.5 into B into N gamma into gamma, so same value, same shape factor, depth factor, IW, and water table correction factor we are considered for only width of the foundation. Must third condition மட்டும்தான். இது cohesion, இது வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் தி டெப்த், டிபெண்டிங் அப்பான் தி வித், 3 ஃபேக்டர் கன்சிடர் பண்ணுறோம் இல்லைங்களா. சேம் அதே கான்செப்டில் த வாட்டர் டேபிள் கரெக்ஷன் இஸ் ஆடட் ஒன்லி தி லாஸ்ட். ஓகேங்களா, அதாவது வித்து மட்டும் தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, எஸ். ஸோ அப்போ ஒரு சி சாயிலுக்கு, கிளே சாயிலுக்கு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா QE = C × NC. ஓகேங்களா, சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 0, சர்ஃபேஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கும்போது நமக்கு இந்த டேர்ம் 0, D 0, அப்போ N காமாவிலே ஆல்ரெடி 0, அப்போ C × NC மட்டும் தான் நமக்கு இருக்கும். இந்த இன்க்ளினேஷன் ஃபேக்டர் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. SC, DC, IC அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்போது இதனுடைய மேயர் ஆஃப் வேல்யூ NC வேல்யூ என்ன, 5.14. இந்த 5.14 இங்கே பார்த்துருக்கோமா, எஸ் பார்த்துருக்கோம். எதெல்லாம் பார்த்துருக்கோம், பிராண்டில் தியரியில் பார்த்துருப்போம் நினைக்கிறேன். எஸ், பிராண்டில் தியரியில் நமக்கு 5.14 இருக்குது. 5.5 எதுக்கு பார்த்தோம், ஃபெல்னஸ் மெத்தட். 4 எதுக்கு பார்த்தோம், பெல்ஸ் தியரி. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, டெர்ஸாகி ரொம்ப ரொம்ப முக்கியம். 5.710. ஓகே, அப்போ C × NC. ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட், இந்த மேயர் ஆஃப் தியரி. இது நம்ம கொஸ்டின் கேட்டதில்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டீப் ஃபவுண்டேஷன், அப்போ டீப் ஃபவுண்டேஷன் போச்சுன்னா நமக்கு வந்து சியோட வேல்யூ என்ன, 9 அப்படின்றோம். பைல் ஃபவுண்டேஷனுக்கு சியோட வேல்யூ இந்த இடத்துல 9 டேரக்ட் எடுத்துருவாங்க. 5.14 போட்டு இல்லைங்களா, அங்கே 9. இது நம்ம டீப் ஃபவுண்டேஷன்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த மேயர் ஆஃப் தியரி வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெத்தட் அப்படின்றாங்க, IS மெத்தட். ஏன்னா எல்லாமே நாங்கள் கன்சிடர் பண்ணாலும் இது வந்து எங்களுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, IS மெத்தட். ஸோ மேயர் ஆஃப் தியரி இஸ் ஆல்சோ நோன் அஸ் IS மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திஸ் வாட்டர் டேபிள் கரெக்ஷன் இஸ் கன்சிடர் ஒன்லி லாஸ்ட் டேர்ம், அதாவது வித் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் ஒன்லி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இது வரலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தியரி பார்ட் ஓவர், அதாவது இந்த சயின்டிஸ்டோட தியரி பார்ட் நமக்கு ஓவர். இனிமேல் நம்ம பார்க்க போகிறதுனா நம்ம கரெக்ஷன்ஸ் அண்ட் டெஸ்ட் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, போகலாங்களா. எஸ், ஸோ வாட்டர் டேபிள், எஸ் வாட்டர் டேபிள் எஃபெக்ட்ஸ் அப்படின்றோம். ஓகே, ஒரு வாட்டர் டேபிள் எஃபெக்ட்னால ஃபவுண்டேஷனோட பீரிங் கெப்பாசிட்டி குறையுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஆமாம் குறையுங்க, கண்டிப்பாக குறையும். எப்படி குறையுன்னு சொல்கிறீங்க, பிகாஸ் இட் இஸ் அஃபெக்ட் தி எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் காமா டி நான் வச்சிருக்கேன், அப்போ இந்த இடத்துல காமா டேஷ்னு எங்களுக்கு வரும். அப்போ ஒவ்வொன்றுக்கு வாட்டர் டேபிள் கரெக்ஷன் ஃபேக்டர்னு வச்சிருக்கீங்களா, எஸ் வச்சிருக்கோம். அப்போ யார் அவர், ஜென்ரல் ஃபார்முலா எங்களுக்கு என்ன, Q = அல்டிமேட் பீரிங் கெப்பாசிட்டி, Q = C × NC + NQ gamma × D, வாட்டர் டேபிள் கரெக்ஷன் ஃபேக்டர் 1 + 0.5 into B into N gamma into gamma, water table correction factor 2. ஓகே, அப்போ இந்த வாட்டர் டேபிள் கரெக்ஷன் ஃபேக்டர் 1 என்ன, அதோடைய ஃபார்முலா என்ன, அது எங்கேருந்து நம்ம பார்க்கணும். வாட்டர் டேபிள் கரெக்ஷன் ஃபேக்டர் 2 என்ன, அதெல்லாம் எங்கேருந்து பார்க்கணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா, எஸ் 1 minute. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன். ஓகே, எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு ஃபவுண்டேஷன். ஓகே, வச்சாச்சு. கீழே இதுதான் எங்களுக்கு வந்து பிலோ கிரவுண்ட் லெவல். ஓகே, இதுதான் எங்களுக்கு வந்து கிரவுண்ட் லெவல். இதுதான் டெப்த் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் அப் டு பேஸ் ஃபுட்டிங் வரலும் பார்க்க போகிறோம். டெப்த் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து வித் ஆஃப் தி ஃபவுண்டேஷன். ஓகே, இது வந்து சம் லெவலில் வாட்டர் டேபிளுக்குன்னு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போது ZW1 அப்போ முதல்ல நம்ம என்ன வாட்டர் டேபிள் கரெக்ஷனுடைய ஜென்ரல் ஃபார்முலா எழுதிக்கலாம். RW1 வாட்டர் டேபிள் கரெக்ஷன் ஃபேக்டர் இன் டெப்த். ஓகேங்களா, இன் டெப்த் ஏரியா RW1 சொல்லலாம். 0.5 into 1 + ZW1 / D அப்படின்றோம். ZW1 / D. RW2 it is considered for width. ஓகேங்களா, width of the footing. 0.5 into 1 + RW1 / B, 1 + ZW2, sorry Z1
RW2 is equal to 0.5 into 1 plus ZW2 divided by B அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா எஸ் அப்போ இந்த ZW1 என்னங்க அப்படின்னா கவனிங்க நான் டெலிட் பண்ணிடுறேன் with respect to ground level இருந்து base of the footing depth என்னன்னா அதான் நமக்கு depth of the foundation கரெக்டா அப்போ with respect to ground level வந்து இந்த ZW1 எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு வாட்டர் டேபிள் எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு நம்ம பார்க்கறோம் அதுதான் நமக்கு வந்து ZW1 is depth of water table from ground level up to depth ஓகேங்களா depth of the water level from ground level இருந்து பார்க்கணும் அது எவ்வளவு தூரம் பார்ப்பீங்க up to depth வரை தான் பார்க்கணும் ஒருவேளை depth தாண்டி உங்களுக்கு போயிடுச்சுன்னா ஓவரால் depth போட்டுக்கங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஓகே ஓகே நீங்கள் இந்த இடத்துல எஃபெக்ட்டை கன்சிடர் பண்ண தேவை வாட்டர் டேபிள் எஃபெக்ட்டை கன்சிடர் பண்ணாலும் நமக்கு வேல்யூ ஒன்று தான் வரும் நோ ப்ராப்ளம் ஓகே எஸ் இப்போ ZW2னா என்ன வித் ரெஸ்பெக்ட் டு எனக்கு பிரெத்தில் தான் அஃபெக்ட் பண்ணுறாங்க அவங்க கரெக்டுங்களா அதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கே இருக்குது பிரெத்தில் இருக்குது அப்போ பேஸ் ஆஃப் தி ஃபுட்டிங்லேருந்து ZW2 வாட்டர் டேபிள் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கணும் பேஸ் ஆஃப் தி ஃபுட்டிங் அப்போ ZW2 நீங்கள் கன்சிடர் பண்ண தேவை ZW1 கால்குலேஷன் செப்பரேட்டாக முடிஞ்சிருச்சு ZW2 அப்படிங்கும்போது depth of the water table from below the base of footing ஓகே வித் ஒன்லி அப்படின்னு சொல்கிறேன் ஓகே பேஸ் ஆஃப் தி ஃபுட்டிங்லேருந்து கீழே எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஓகேங்களா இதுதான் ZW2 புரிஞ்சுதா ஓகேங்களா எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் ஸோ கேஸ் 1 ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாட் ஆர் தி சுச்சுவேஷன் அதாவது வாட்டர் டேபிள் எங்கெங்கெல்லாம் கரெக்டாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதை பற்றி நம்ம பார்ப்போம் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிச்சு 0.5 into ZW1 plus ZW1 divided by D ZW1 depending upon the depth ZW2 depending upon the width இப்போ RW2 is equal to 0.5 into 1 plus ZW2 divided by B okay yes so அப்போ water table at ground level ஓகேங்களா ஓகே ரைட்ப்பா என் வாட்டர் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் வந்துருச்சு இதுதான் என்னுடைய வாட்டர் டேபிள் இங்கே இருக்குது வாட்டர் டேபிள் இஸ் கிரவுண்ட் லெவல் ஓகேங்களா இதனுடைய வாட்டர் டேபிள் அப்போ என்ன நடக்குது அப்போ எனக்கு இந்த இடத்துல என் வாட்டர் டேபிள் இங்கே வந்துருச்சு ஓகே சில நேரத்தில் வாட்டர் டேபிள் எதுவும் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி சிம்பிள் ஒன்று கொடுத்துட்ருவாங்க அப்போ நாம தான் புரிஞ்சிக்கணும் ஓகே இது வாட்டர் டேபிளோடைய சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா திஸ் வாட்டர் டேபிள் எனக்கு இங்கே இருக்குது கிரவுண்ட் லெவலில் அப்போ ZW1 நமக்கு என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ZW1 இஸ் 0 ஏன்னா எனக்கு இந்த டாப் கிரவுண்ட் லெவலில் இருந்து கேப் எதுவுமே கிடையாது ஏன்னா கிரவுண்ட் லெவலில் இருக்குது அப்போ ZW1ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் 0 அப்போ ZW2ஓட வேல்யூ ஆல்ரெடி ZW1 0 ZW2 நமக்கு என்னவாக இருக்கும் 0வாக தான் இருக்கும் அப்போ அந்த ஃபேக்டர் வேல்யூ நமக்கு என்ன இந்த டைம் 0 அப்போ 0.5 அப்போ RW1 நமக்கு பாருங்கள் இதில் 0.5 ஆட் பண்ணிக்கணும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் இதுலேயும் 0.5 மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்போ நமக்கு என்ன ஆகுது பியரிங் கெப்பாசிட்டி என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் குறையுது இது வேல்யூ 1ன்னு வச்சுக்கோங்க அப்போ இது வந்து நமக்கு என்னாச்சு இப்போ மல்டிபிள் பண்ணால் 0.5ன்னு மாறிடுச்சு அப்போ அப்ராக்சிமேட்டாக டோட்டலாக எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள் ஸோ ப்ரீவியஸாக எவ்வளோ வந்துச்சு 3 வந்துச்சு இப்போ எவ்வளோ வந்துருக்கு 2ன்னு வந்திருக்கு அப்போது ஃபஸ்ட்டு 3 இப்போ 1/3 அப்ராக்சிமேட்லி 33.33% உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னாச்சு ரெடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கரெக்டாக எஸ் பிகாஸ் ப்ரீவியஸ்லி ஆன்சர் இஸ் 3 ஏன்னா இது நம்ம எல்லாமே 1 நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம் இப்போ இது பாருங்கள் 0.5 மல்டிப்ளை பண்ணால் 2ன்னு மாறிடுச்சு அப்ராக்சிமேட்லாம் 1/33% நம்மளுக்கு வந்து குறைஞ்சிருச்சு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க வாட்டர் டேபிள் வந்து இங்கே இருக்கனால பர்சன்டேஜ் ஆஃப் பேரிங் கெப்பாசிட்டி எவ்வளோ ரெடியூஸ்னு கூட கேட்கலாம் ஓகேங்களா எஸ் திடீர்னு வாட்டர் டேபிள் எங்களுக்கு குறைஞ்சிருச்சு அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் பேரிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கூட கேட்கலாம் ஸோ அந்த வாட்டர் டேபிள் ரிடக்ஷன் ஃபேக்டர் மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சது ஓகேங்களா இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே எஸ் ஏன் இன்னொரு டைம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க வாட்டர் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா வாட்டர் டேபிள் வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ZW1 வந்து பார்த்தீங்கன்னா ZW1 அதாவது கிரவுண்ட் லெவலில் இருந்து வாட்டர் டேபிள் எங்கே இருக்குன்னு நம்ம சொல்லுங்க பார்ப்போம் கிரவுண்ட் லெவல்லே தான் இருக்குது அப்போ ZW1 நமக்கு என்னது 0 ஓகே அப்போ நமக்கு 0ன்னு அப்ளை பண்ணணும் ஓகே எஸ் அதே மாதிரி ZW2 எங்கே இருக்குது பேஸ்லேருந்து பார்த்தா வாட்டர் டேபிள் ஆல்ரெடி ரைஸ் ஆயிடுச்சு அப்போ ZW2 நமக்கு 0 அப்போ இந்த டைம் 0 50% ஓகேங்களா இது 1 மார்க் கொஸ்டின் கூட இப்படி கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது the water table at the ground level what is the RW1 and RW2 0.5 okay yes case number 2 RW1 is 1 and RW is the 0.5 water table at base of the footing yes okay இதெல்லாத்தையும் delete பண்ணிடுங்க 1 minute so water table at base of the footing அப்படின்றோம் water table at base of the footing இங்கே இருக்குது ஓகேங்களா இந்த base of the footing இருக்குது ஓகேங்களா அப்போ the distance between ground level to water table ZW1 ஓட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும் D ZW1 is now here D why because of the water table occurring at base of the footing okay now you applied that ZW1 is the D here so DD is cancel 1 plus 1 is accurately is 2 into 0.5 1 ஓகேங்களா அப்போ RW1 வேல்யூ 1 RW1 வந்துருச்சா எஸ் ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாட்டர் டேபிள் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டீங்க பேஸ் ஆஃப் தி ஃபுட்டிங் சொல்லிட்டீங்க அப்போ ZW2 எப்படி டெப்த் கண்டுபிடிங்க பார்ப்போம்
ZW2க்கும் வாட்டர் டேபிள் அக்கரிங் டிஸ்டன்ஸ் என்ன எங்களுக்கு பேஸ்லேயே இருக்குது. அப்போ ZW2ஓட வேல்யூ எங்களுக்கு 0. அப்போ இந்த வேல்யூ நமக்கு என்ன 0. அப்போ வேல்யூ நமக்கு என்ன வரும் 0.5 நமக்கு வரும். RW2 is the RW2 sorry yes RW2 is the 0.5 at the base of the footing. Okay வரா yes next போலாங்களா. ஸோ இவங்க எந்த மாதிரி கேஸ் வேணாலும் நம்ம கேட்கலாம், டிஃப்ரெண்ட் ஓகேங்களா வேல்யூஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து கேட்கலாம். ஓகே எஸ் நவ் கேஸ் தேர்ட் 3 RW1 is 1 RW okay RW1 is also 1 RW2 also 1. எந்த கேஸில் வாட்டர் டேபிள் இஸ் வெரி லார்ஜ் ஓகே வெரி லார்ஜ் டெப்த் அப்படின்றோம். அதாவது ZW2 மச் கிரேட்டர் தென் தி B அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா அப்போ என்ன அர்த்தம் வாட்டர் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிரெத்தை தாண்டி ஓகேங்களா இங்கேருந்து ஒரு பிரெத்து வந்து 2 மீட்டர் அப்படின்னா 2.5 மீட்டர் கீழே இருக்குது, அதாவது 2 மீட்டரே இருக்குது. ஓகேங்களா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு B அப்படின்னா வாட்டர் டேபிள் எஃபெக்டே வராது. என்ன காரணம் அப்படின்னா கவனிங்க வாட்டர் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இங்கேருந்து ஒரு பேஸ் ஆஃப் தி ஃபுட்டிங்லேருந்து 2 மீட்டர் கீழே இருக்குது. ஓகேங்களா 2 மீட்டர் கீழே வச்சுக்கோங்க. பேஸ் ஆஃப் தி ஃபுட்டிங் எவ்வளோங்க 2 மீட்டர். ஓகே ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான் இது நமக்கு. இப்போது ZW1 வேல்யூ நமக்கு என்ன வரும் ZW1 வேல்யூ இஸ் 0. ஓகே சாரி ZW1 வேல்யூ இஸ் இப்போ நமக்கு அப் டு பேஸ் ஆஃப் தி ஃபுட்டிங் எவ்வளோ தான் பார்க்கணும் கரெக்டாக எஸ் அப் டு பேஸ் 1 மினிட் அப் டு பேஸ் ஆஃப் தி ஃபுட்டிங் எவ்வளோ தான் நம்ம பார்க்கணும். இதுவும் 2 மீட்டர் சொல்லிட்டீங்க. வாட்டர் டேபிள் அக்கரிங் அட் 2 மீட்டர் பிலோ தி கிரவுண்ட் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. வாட்டர் டேபிள் இஸ் 2 மீட்டர் பிலோ தி கிரவுண்ட் லெவல். அப்போது ZW1 எங்கே டிஸ்டன்ஸ் இருக்குது எங்களுக்கு நமக்கு 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது ZW1 அப் டு டெப்த் வரும் தான். அப்போ D டேரெக்டாக அந்த அப்ளை பண்ணுங்க. D கேன்சல். அப்போ வேல்யூ வந்து 1 வந்துடும். there is no எஃபெக்ட் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. கரெக்டாக RW1 is 1. இப்போ RW2 வாங்க வாட்டர் டேபிள் வேல்யூ 2 மீட்டர்னு சொல்லிட்டீங்க. ஓகேங்களா அப்போ 2 மீட்டர் இந்த அப்ளை பண்ணுங்க. டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் நமக்கு என்னது அதுவும் 2 மீட்டர் தான். ZW2 சரி பிரெத் ஆஃப் ஃபவுண்டேஷன் அதுவும் எங்களுக்கு 2 மீட்டர் தான். ZW2 2 மீட்டர் 2 கேன்சல் 1 வரும். 1 + 1 2 0.5 மீட்டர் நமக்கு 1. அப்போது the water table the water table depth is much greater than or equal to width of the footing. there is no effect in the water table அப்படின்னு நம்ம சொல்கிறோம். width of the footing விட அதிகமாக போச்சுன்னா நமக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரி நமக்கு சொல்லுது. ஓகேங்களா அப்போ ஜென்ரலாக வாட்டர் டேபிள் கரெக்ஷன் இஸ் மினிமம் வேல்யூ நமக்கு என்ன வரும் 0.5 வருது. மேக்ஸிமம் வேல்யூ என்ன வருது 1 வருது. ஓகேங்களா அப்போது வேல்யூஸ் வேரியஸ் ஃப்ரம் 0.5 greater than or equal to 0.5 RW1 less than or equal to 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிரேட்டர் தென் 1 நமக்கு போகாது. அப்படி ஒரு வேளை போயிடுச்சு அப்படின்னா 1 தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே எஸ் 1 போனவே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் இல்லையா. எஸ் ஏன்னா பியரிங் கெப்பாசிட்டி வாட்டர் டேபிளில் நமக்கு பியரிங் கெப்பாசிட்டி குறையுமே தவிர பியரிங் கெப்பாசிட்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேவா எஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் வாட்டர் டேபிள் கரெக்ஷன் ஃபேக்டர். எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாமில் வந்து இந்த வாட்டர் டேபிள் கரெக்ஷன் ஃபேக்டர் கொடுத்து எவ்வளோ பர்சன்டேஜ் குறையுதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேபிள் வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் இருக்குது. சடனாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 5 மீட்டர் டவுனில் போயிடுச்சு. அப்போ எவ்வளோ வந்து பியரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா ட்விஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க. ஓகே பட் இதில் வந்து நம்ம டிஆர்பி டிஎன்பிசிஐ ஜேடிஓ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஃபார்முலாஸ் சம் டெப்த்து கொடுத்துட்டு என்ன வேல்யூ அது மட்டும் தான் நம்மளே கேட்குறாங்க. ஓகே எஸ் ஸோ இப்போ ஒரு சாண்டி சாயில் இன்க்ரீஸிங் தி வித் அண்ட் டெப்த் இன்க்ரீஸிங் தி பியரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸிங் தி டெப்த் அண்ட் வித் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் பியரிங் கெப்பாசிட்டி இஸ் இன்க்ரீஸிங். சாண்டி சாயிலுக்கு ஃபார்முலா சொல்லுங்கள். ஜென்ரல் ஃபார்முலா எழுதுங்க ஃபஸ்ட்டு C × NC NQ C × NC + NQ gamma × D + 0.5 × B × N gamma × gamma. அப்போ சியோட வேல்யூ நமக்கு 0 பிகாஸ் ஆஃப் சாண்டி சாயில். ஓகே அப்போ NQ பாருங்கள் இந்த இடத்துல டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க வித் ஆஃப் தி ஃபவுண்டேஷனுக்கு. அப்போ நமக்கு என்ன ஆகும் பியரிங் கெப்பாசிட்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா இப்போ இதே வந்து எனக்கு வாட்டர் டேபிள் அட் கிரவுண்ட் லெவல் அப்படின்னா அந்த பியரிங் கெப்பாசிட்டி எவ்வளோ குறைஞ்சிருக்கும் இந்த வேல்யூ 0.5 மாறிடும் இந்த வேல்யூ 0.5 மாறிடும். அப்போ நமக்கு இனிஷியல் அந்த வேல்யூ 1 வச்சுக்கோங்க 1 அப்போ இனிஷியல் வேல்யூ 2 கிடச்சிருக்கும். இது வேல்யூ நமக்கு என்னென்ன 1 மாறிச்சு /2 அப்போ 1/2 டிவைட் அப்போ நமக்கு 50% வந்து ரிடியூஸ் ஆகிருக்கு. புரிஞ்சுதுங்களா எஸ் 50% வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதை நெக்ஸ்ட் பாருங்கள் QU வேல்யூ ரிடியூஸ்ட் அரௌண்ட் 25% வாட்டர் டேபிள் அட் பேஸ் ஆஃப் தி ஃபுட்டிங். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வேணாம் எங்கே பேஸ் ஆஃப் தி ஃபுட்டிங்கா அட் கிரவுண்ட் லெவலா செம்ம போட்டே கண்டுபிடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா எஸ் ஏன் 25% சொன்னாங்க பேஸ் ஆஃப் தி ஃபுட்டிங்ட்டாங்க. அப்போ பேஸ் ஆஃப் தி ஃபுட்டிங் போது இதனோட வேல்யூ வந்து எங்களுக்கு டிகிரிஸ் ஆகுது 1 தான் நமக்கு. பட் இது மட்டும் நமக்கு என்ன ஆகும் 0.5 வரும். அப்போ டோட்டல் வேல்யூ 1.5 வரும். இனிஷியல் வேல்யூ 2 - 1.5 / 2 ஓகேவா. அப்போ 0.5
0.5 வந்து நமக்கு டிஃபரன்ஸ் டிவைட் பை 2 போட்டால் இன்டூ 100 25% வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிடியூஸ் ஆகிருக்கு வாட்டர் டேபிள். ஸோ வாட்டர் டேபிள்னால் நமக்கு வந்து பிஹேவியரிங் கெப்பாசிட்டி எப்பயுமே டிகிரிஸ் தான் ஆகுது. ஓகேங்களா. QU நாட் ரிடியூஸ் வாட்டர் டேபிள் மோர் டெப்த். எஸ், இப்போ மோர் டெப்த், அதாவது மோர் டெப்த் என்ன சொன்னோம், depth of the water table much greater than or equal to width of the footing அப்படின்னா எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா. வித் ரெஸ்பெக்ட் டு வேர், வித் ரெஸ்பெக்ட் டு பேஸ் ஆஃப் தி ஃபவுண்டேஷன்லேருந்து, வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் லெவல்லேருந்து பார்த்துடக்கூடாது. சரிங்களா. இப்போ கிரவுண்ட் லெவல் வந்து 2 மீட்டர் டவுனில் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்போ நமக்கு வித் ஆஃப் தி ஃபுட்டிங் 2 மீட்டராக இருக்கும். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வித் ஆஃப் தி ஃபுட்டிங் எங்களுக்கு 2 மீட்டர், வித் ரெஸ்பெக்ட் டு பேஸ் ஆஃப் தி ஃபுட்டிங்கில் இருந்தால் தான் 2 மீட்டர் அஃபெக்ட் இல்லை. ஆனால் இங்கேருந்து பேஸ் ஆஃப் தி ஃபுட்டிங்கில் இல்லாமல் கிரவுண்ட் லெவலேருந்து 2 மீட்டர் டவுனுங்கும் போது இது அஃபெக்ட் ஆகாமல் இருக்கலாம், டெப்த் வேணால் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கலாம். பட் ஆனால் பேஸ் ஆஃப் தி ஃபுட்டிங்கில் நமக்கு என்ன ஆகும், டெப்த் வித் ஃபேக்டரில் அஃபெக்ட் ஆகும். கொஷின்ஸ் பார்த்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. டிபெண்டிங் அப்பன் தி நியூமெரிக்கல் வேல்யூஸ் அது. ஓகே. ஸோ இது முடிஞ்சது. அடுத்து ஒரு கிளே சாயிலுக்கு. இப்போ கிளே சாயிலுக்கு வாங்க. இப்போ கிளே சாயிலுக்கு டேரெக்டாக ஓகே சர்ஃபேஸ் ஃபவுண்டேஷன். ஓகேங்களா. ஃபவுண்டேஷன் இஸ் த சர்ஃபேஸ் ஃபவுண்டேஷன், சாயில் இஸ் த கிளே சாயில் அப்படிங்கும் போது ஒரு டெர்சாய்க்கு ஃபார்முலா எடுத்துக்கலாம். அப்போ அதனுடைய ஃபார்முலா நமக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். C × NC + NQ gamma × D + 0.5 into B into N gamma into gamma. கரெக்டாக சர்ஃபேஸ் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டீங்க, டெப்த் அவுட்டு. ஓகேங்களா. அப்போ இதனோட வேல்யூ வந்து 5.7 ஃபார் டெர்சாய்க்கு ஃபவுண்டேஷனுக்கு. gamma n gamma வேல்யூ 0. அப்போ டேரெக்டாக நமக்கு என்ன வரும், QU or QU or Q net C into NC இண்டிபெண்ட் ஆஃப் தி சைஸ் ஆஃப் தி ஃபுட்டிங் அப்படின்றோம். ஓகேங்களா. எதுக்கு இந்த ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா, டேரெக்டாக ஃபார்முலா C into NC இண்டிபெண்ட் ஆஃப் தி சைஸ். நீங்கள் டெப்த்தை என்ன தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, வித்தை என்ன தான் இன்க்ரீஸ் பண்ணிங்க, நெட் அல்டிமேட் பீரிங் கெப்பாசிட்டி நாட் அஃபெக்டிங் தி வாட்டர் டேபிள் அண்ட் சைஸ் ஆஃப் தி ஃபுட்டிங் ஆல்சோ. த கிளே சாயில் சர்ஃபேஸ் ஃபுட்டிங் நாட் அஃபெக்டிங் தி வாட்டர் டேபிள் ஓகே அண்டு சைஸ் ஆஃப் தி ஃபுட்டிங் ஆல்சோ. சைஸ் ஃபேக்டர் பற்றி ஏதாச்சும் இருக்கா இந்த இடத்துல, Q equal to C into NC அவ்வளோதான். நெட் அல்டிமேட்டும் சரி, அல்டிமேட் பீரிங் கெப்பாசிட்டியும் சரி, இண்டிபெண்ட் ஆஃப் தி சைஸ் ஆஃப் தி ஃபுட்டிங். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் இது. ஓகேங்களா. கொஸ்டின் இப்படி கேட்பாங்க. The test is, the plate load test is conducted. அது நம்ம படிப்போம். The plate load is conducted for the 75 cm diameter of the plate at 3 meter. Now the foundations are placed 2 meter by 2 meter. The 75 cm bearing capacity of the plate is 100 kilonewton per meter square. So what is the bearing capacity of 2 meter footing? Clay soil சொல்லிடுவாங்க. கிளே சாயில்னு சொல்லிடுவாங்களா. அப்போ நமக்கு டெப்த்து பற்றி நம்ம சர்ஃபேஸ்னு கூட சொல்லிடுவாங்க. அப்போ டெப்த்து நமக்கு 0 இண்டிபெண்ட் ஆஃப் தி வித் அண்டு டெப்த்து. ஓகேங்களா. அதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ 100 கிலோமீட்டர் பிளேட் லோட் டெஸ்ட் வருதுன்னா ஃபவுண்டேஷனுக்கும் அதே 100 கிலோமீட்டர் தான். நீங்கள் 100 மீட்டர் கூட போய்க்கோங்க, 1000 மீட்டர் கூட போய்க்கோங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா எனக்கு ஃபார்முலா அப்படி ஆஸ் பர் ஃபார்முலா QU equal to C into NC தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெப்த்தும் கிடையாது வித்தும் கிடையாது, அதை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஓகேவா. எஸ். இப்போ டெஸ்ட்டுக்கு போகலாங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேட் லோட் டெஸ்ட், ஸ்டாண்டர்டு பெனிட்ரேஷன் டெஸ்ட், இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபவுண்டேஷனில் ஒரு காமன் டெஸ்ட். இந்த ரெண்டில் யாரா பெஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மோஸ்ட் சூப்பர் டெஸ்ட் அப்படின்னு யாருன்னு கேட்டாங்கன்னா பிளேட் லோட் டெஸ்ட். ஏன்னா இதை யூஸ் பண்ணி பியரிங் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கலாம், பியரிங் கெப்பாசிட்டி ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம், பியரிங் ப்ரெஷர் கண்டுபிடிக்கலாம், சப்கிரேட் மாடலஸ் ஹைவேல படிப்போம், சப்கிரேட் மாடலஸ் கண்டுபிடிக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் கிளே சாயில் அண்டு சாண்டி சாயில் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதனோட ஜென்ரல் ப்ரொசீஜர். So plate load test is using for determine the bearing capacity, bearing pressure for C soil and pi soil. Most super test for subgrade modulus அப்படின்றோம். Most super test for subgrade modulus யாருன்னு கேட்டாங்கன்னா plate load test அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. எஸ். இப்போ என்ன அப்படின்னா நமக்கு ப்ரொசீஜர். அப்போ என்னப்பா அந்த டெஸ்ட்டுக்கு ப்ரொசீஜரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சைஸ் ஆஃப் தி பிளேட் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ராக்சிமேட்லி வந்து என்னென்ன சைஸ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் நமக்கு 30 cm, 45 cm, 60 cm, 75 cm. இந்தியன் ஸ்டாண்டர்டு பிளேட் என்னென்னு கேட்டோம் அப்படின்னா 75 cm தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஃபார் ஜென்ரல் டெஸ்ட்டுக்கு. மினிமம் சைஸ் ஆஃப் தி பிளேட் டிஆர்பி கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ ரீசனாக நடந்துச்சு இல்லைங்களா, பாலிடெக்னிக் டிஆர்பி கேன்சல் பண்ணிட்டு வச்சாங்களே, அதில் மினிமம் சைஸ் ஆஃப் தி பிளேட் வந்து 30 cm பிளேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. அப்போது ஜென்ரல் சைஸ் ஆஃப் தி பிளேட் வந்து பார்த்திங்கன்னா 75 cm. Okay, the plate load test 75 cm size of the plate we are using diameter of the plate. Okay, அப்போ பிட் நம்ம எஸ்குவேட் பண்ணுறோம். அப்போ இந்த பிட்டோட சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தா 5 times சைஸ் ஆஃப் தி பிளேட் இருக்கணும். ஓகேங்களா. இப்போ அப்ராக்சிமேட்லி 30 cm யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைம் 5 டைம், அப்போ 150 cm வந்து நமக்கு இன்ட்டு 150 cm 1.5 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதனுடைய பிட் சைஸ் இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ டயல் காஜ் யூஸ் பண்ணுறோம். சார் டயல் காஜ் எதுக்கு? சார் டிஃப்ளெக்ஷன் செட்டில்மெண்ட்டில் நம்ம பார்க்குறதுக்கு. ஓகேங்களா. அப்போ சென்டரில் ஒரே ஒரு டயல் காஜ், நம்ம மினிமம் நமக்கு 3 டயல் காஜ் நமக்கு இருக்கணும். ஈச் 120 டிகிரியில். ஓகேங்களா.
360 டிகிரியில் ஈச் 120 டிகிரி டயல் கேஜ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, எதுக்குன்னா டிஃப்ளெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் செட்டில்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு செட்டில்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. சாஃப்ட் சாயில் யூசிங் லார்ஜ் டயாமீட்டர். எஸ், சாஃப்ட் சாயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொலன்னு இருக்கும். ஸோ இட் வில் வி டோன்ட் ஹேவ் ஃபார் ஸோ த சாயில் டோன்ட் ஹேவ் ஃபார் எனி stability, so we are using for more diameter, அதாவது large diameter 75 cm யூஸ் பண்ணலாம். dense soil க்கு வந்து smaller diameter square or circular ஏதோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ sheeting pressure அப்படின்னா applied pressure or sheeting pressure ஆர் டிவியேட்டர் ப்ரெஷர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். எவ்வளோ இருக்கணும்னா 7 kN/m². ஒன் மார்க் கொஸ்டின், இது ஸ்டாண்டர்ட் வேல்யூ, இது 7 kN/m² ஆர் 0.07 kg/cm². ஓகேங்க, சப்கிரேட் மாடலஸ் கண்டுபிடிக்கும், ஹைவேல படிப்போம். சப்கிரேட் மாடலஸ் 1.25 mm செட்டில்மெண்ட்டுக்கு 7 kN/m² ப்ரெஷருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். ஓகே, K = P × delta அப்படின்னு நம்ம சொல்லுவோம். K = P × delta. ஓகே, ப்ரெஷர். ஸோ இப்போ செட்டில்மெண்ட் எவ்வளோங்க அப்படின்னு பார்த்தா 1.25 mm ஸ்டாண்டர்டு செட்டில்மெண்ட் வேல்யூ. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இந்த டெஸ்ட்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, கடைசியில் நீங்கள் ஃபார்முலா எழுத போகிறோம். பெரிய ஃபார்முலாவும் கிடையாது, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபார்முலா. இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சி சாயில், ஒரு கிளே சாயிலுக்கு அல்டிமேட் பீரிங் கெப்பாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டோம் நம்ம. அப்போ அல்டிமேட் பீரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பிளேட் இஸ் ஈக்குவல் டு அல்டிமேட் பீரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஃபவுண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, எதுக்கு அல்டிமேட் பீரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபவுண்டேஷன், எஃப்ஆர் ஃபவுண்டேஷன், அல்டிமேட் பீரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி பிளேட். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நோ சேஞ்ச். நீங்கள் சைஸ் என்ன தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அதை 2 மீட்டர் ஆக்கலாம் சரி, நீங்கள் 4 மீட்டர் ஆக்கலாம் சரி, எங்களுக்கு எதை பற்றியும் கவலையே கிடையாது. ஸோ எங்களுக்கு வந்து சேம் தான். யார் அவர்? கிளே சாயில், இண்டிபெண்ட் ஆஃப் தி சைஸ் ஆஃப் தி ஃபுட்டிங். ஓகே, எஸ். அப்போ சாண்டி சாயில் வராரு. அப்போ சாண்டி சாயிலுக்கு இருக்கா? எஸ், இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சைஸ் எஃபெக்ட் இருக்குது. அப்போ அல்டிமேட் பீரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி பிளேட், sorry, footing divided by ultimate bearing capacity of the plate is equal to breadth of the foundation divided by breadth of the footing அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, breadth of the foundation divided by breadth of the footing. இது ஏன் நீங்கள் வந்து டெப்த் ஃபேக்டரையாக கன்சிடர் பண்ணலாம்? ஃபவுண்டேஷன் இஸ் த சர்ஃபேஸ் ஃபவுண்டேஷன். நான் சர்ஃபேஸில் தான் டெஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, சர்ஃபேஸை பேஸ் பண்ணி தான் நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். அப்படின்றதுனால வந்து டைரெக்டாக நான் பிரெத்தை மட்டும் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, அப்போது சாண்டி சாயிலுக்கு டிபெண்டிங் அப்பான் தி சைஸ் ஆஃப் தி ஃபுட்டிங், அதை ஞாபகம் வச்சுக்கணும். கிளே சாயிலுக்கு இண்டிபெண்டன்ட் ஃபுட்டிங் அப்படின்னா. இப்போ செட்டில்மெண்ட் வந்துட்டோம். ஓகே, இதுவரை நீங்கள் ப்ரெஷரை பற்றி பேசுனீங்க, அல்டிமேட் பீரிங் கெப்பாசிட்டி பற்றி பேசுனீங்க. இப்போ செட்டில்மெண்ட். அப்போது ஒரு கிளே சாயிலுக்கு செட்டில்மெண்ட் இருக்கா? எஸ், இருக்குது. அப்போது செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபுட்டிங், settlement of the footing in clay soil divided by settlement of the plate is equal to breadth of the footing divided by breadth of the plate. ஓகேங்களா, அப்படியே வந்து பாருங்கள், சாண்டோடைய இது வருது, பீரிங் கெப்பாசிட்டிக்கு. ஓகே, எஸ். அப்போ ஒரு சில்ட்டி சாயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் பற்றி ஃபார்முலா இருக்கா? எஸ், செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷனோட பை செட்டில்மெண்ட் ஆஃப் தி பிளேட் இஸ் ஈக்குவல் டு பிரெத் ஆஃப் ஃபவுண்டேஷனோட பை பிரெத் ஆஃப் தி பிளேட் ஹோல் பவர் n+1. என்னோட வேல்யூ ஜென்ரலாக 0.5 எடுத்துக்கிறாங்க, அதனால் 1.5 நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா, இது ஒரு நியூ ஃபார்முலா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது வரலும் கேட்டதில்லை, கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே, அப்போ ஒரு சாண்டி சாயிலுக்கு, ஓகேங்களா, இந்த ஃபார்முலா ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா, டிஆர்பி எக்ஸாமில் போன வருஷம் கேட்டாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். செட்டில்மெண்ட் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் டிவைடட் பை செட்டில்மெண்ட் ஆஃப் தி பிளேட் இஸ் ஈக்குவல் டு ஹோல் பிராக்கெட் பவர் ஆஃப் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, அப்போ அந்த இன்சைடு ஹோல் பிராக்கெட் பவர் ஆஃப் ஹோல் ஸ்கொயர். அப்போ இன்சைடில் என்னென்ன எழுதணும் அப்படின்னு வந்தோன்னா பிரெத் ஆஃப் தி ஃபவுண்டேஷன், அதாவது செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் டிவைடட் பை செட்டில்மெண்ட் ஆஃப் தி பிளேட் இஸ் ஈக்குவல் டு பிரெத் ஆஃப் ஃபவுண்டேஷன் இன்டூ பிரெத் ஆஃப் தி பிளேட் ப்ளஸ் 0.3 டிவைடட் பை பிரெத் ஆஃப் தி பிளேட் இன்டூ பிரெத் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் ப்ளஸ் 0.3 ஹோல் ஸ்கொயர்னு சொல்கிறோம். ஆல் இன் டர்ம்ஸ் மீட்டரில் கொடுக்கணும். பிரெத் ஆஃப் தி பிளேட்டும் சரி, பிரெத் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் சரி, எல்லாத்தையும் நீங்கள் மீட்டரில் கொடுக்கணும். இங்கே வந்து 30 சென்டிமீட்டர்னு சொல்லிவிடுவாங்க, அப்போ 0.3 நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, இங்கே 200 சென்டிமீட்டர்னு சொல்லிடுவாங்க, அப்போ 2 மீட்டர் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆல் இன் மீட்டர், யூ கெட் ஆன்சர் இன் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாமே நீங்கள் மீட்டரில் போட்டால் ஆன்சர் உங்களுக்கு மீட்டரில் கிடைக்கும். ஓகே, அதாவது இது ஒரு ஃபேக்டர் தான். ஓகேங்களா, இது ஒரு ஃபேக்டர். நீங்கள் இங்கே தான் உங்களுக்கு விஷயம் இருக்குது. அப்போ செட்டில்மெண்ட் 25 mm சொல்லிட்டாங்கன்னா இன்ட்டு ஒரு 1.5 வருது. 1.5 × 25, இதில் பாதி போதுங்க 27, 12.5, அப்போ 37.5 நமக்கு வரும். சரிங்களா, எஸ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீட்டரில் இந்த டேர்ம் மட்டும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் மீட்டரில் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஏன்னா இது நமக்கு ஒரு ஃபேக்டராக மாறிடும். இங்கே பிரெத்துக்கு கேன்சல், இது ஒரு ஃபேக்டர் வேல்யூ கேன்சல், மேலே ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வந்து நம்ம நியூமரிக்கல் வேல்யூ தான் கிடைக்கும். அப்போது இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்க, இந்த செட்டில்மெண்ட் ஆஃப் தி பிளேட் எப்படி அப்ளை பண்ணுறீங்க, அந்த ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் இந்த கிளே சாயிலுக்கு பார்த்தாச்சு, சில்ட்டி சாயிலுக்கு பார்த்தாச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த ஃபார்முலா. எஸ், அடுத்து போகலாங்களா? ஸ்டாண்டர்டு பெனிட்ரேஷன் டெஸ்ட். ஓகேங்களா, எஸ்பிடி ஸ்டாண்டர்டு பெனிட்ரேஷன் டெஸ்ட் என்ன படிச்சோம் நம்ம ஆல்ரெடி? ரிலேட்டிவ் டென்சிட்டி, கொகிஷன்லெஸ் சாயிலோட ரிலேட்டிவ் டென்சிட்டியில் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிபெண்டிங் அப்பான் தி எஸ்பிடி நம்பர் வேல்யூ 0 to 4, 5 to 10, 10 to 30, 30 to 50, greater than 50, வெரி லூஸ், மீடியம், டென்ஸ், வெரி டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இதில் இமேக்ஸ் மைனஸ் ஈரோட பை இமேக்ஸ் மைனஸ் இ மினிமம், ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர் ரிலேட்டிவ் டென்சிட்டி நம்ம படிச்சிருக்கோம். ஐடி வேல்யூ நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா, எஸ்.
அது எதுக்கு சூட்டபிள் கொகிஷன்லெஸ் ஆயில் சேம் கான்செப்ட் அப்படிங்க யூஸ் பண்ணுறோம். இது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிடி டெஸ்ட் இது டைனமிக் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதுக்கு அப்படின்னா இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அப்போ இதனுடைய வெயிட் அதாவது என்னென்னா இந்த டெஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க காலேஜில் பண்ணியிருப்போம். ஸோ 3 ட்ரைபாட் மாதிரி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கும். இந்த இடத்துல வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இங்கே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 to 3 மீட்டர் ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபால் பண்ணுவாங்க. அப்போ எவ்வளோ எவ்ரி 300 mm பெனிட்ரேஷனுக்கு நம்பர் ஆஃப் பிலோஸ் நம்ம பார்ப்பாங்க. எவ்ரி 300 mm பெனிட்ரேஷன் நம்பர் ஆஃப் பிலோஸ் இந்த ஸ்கேல் வந்து இதில் அட்டாச் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நமக்கு எஸ்பிடி டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, இந்த நம்ம எக்ஸாம்பிள்லாம் நமக்கு எதுவும் தேவையில்லை. அப்போ எஸ்பிடி டெஸ்ட் ஒரு டைனமிக் டெஸ்ட் 65 kg 75 cm ஃப்ரீ ஃபால் ஆகிட்டு மினிமம் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 more question. 65 kg 75 cm வெயிட் வந்து கம்மியாக இருக்கும், டெப்த் பெனிட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்படி கூட கேட்பான் 75 kg 65 cm சொல்லிட்டு அப்படியே உள்டாவை மாற்றி கொடுத்துருவாங்க. அதையும் போட்டுறக்கூடாது. சரிங்களா? 65 kg 75 cm. ஓகேங்களா? வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 150 mm பெனிட்ரேஷன் வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொஸ்டினில் கேட்டாங்க நீங்கள். ஓகே, எதில் கேட்டாங்கன்னா SCRC ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரிசர்ச் சென்டரில் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அட்வைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 150 cm ஏன் வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் ஃபில்லிங் சாயில். ஓகேங்களா? டாப் 150 cm we are considering for the filling soil. Like it will filling soil mean it will happen man-made activities like walking and we are doing for some back filling or overburden filling. அதெல்லாம் ஸோ அதனால் வரதுனால ஃபஸ்ட் 150 cm we are not considering for that கால்குலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். மேன்மேட் ஆக்டிவிட்டிஸ் ஃபில்லிங் சைல் ஜஸ்ட் அவ்வளோதான். இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகே, எஸ். ஸோ அப்புறம் ஆஃப்டர் 150 cm அப்புறம் வரக்கூடியது எல்லாமே எவ்ரி 300 mm பெனிட்ரேஷனுக்கு என்னென்னு பார்க்கணும். தட் இஸ் த எஸ்பிடி நம்பர். சில பேர் என்ன வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு 150 நம்பருக்கு எவ்ரி 150 mm சென்டிமீட்டர் ஒரு 150 mm பெனிட்ரேஷனுக்கு எவ்வளோ தான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. கிடையாது, எவ்ரி 300 mm அதாவது 30 cm பெனிட்ரேஷன் போகணும். ஆஃப்டர் எஸ்பிடி நம்பர் கன்சிடரிங் எவ்ரி 300 mm பெனிட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். எவ்ரி 300 mm பெனிட்ரேஷன் அப்படின்னா எவ்ரி ஜென்ரலி ரெக்கார்டிங் ஃபார் எவ்ரி 2 to 5 மீட்டர் கன்சிடர் ஃபார் தி ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்லலாம். டோட்டலி வந்து 3 ஸ்டேஜாக வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்போ ஜென்ரலாக போகும்போது நமக்கு 8 மீட்டர் to 10 மீட்டர் நமக்கு வந்து டெஸ்ட் நமக்கு வரும். ஓகேங்களா? ஆவரேஜாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10 மீட்டர் உள்ள நம்ம ஜென்ரலாக கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, எஸ். 5 to 10 மீட்டர். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம பண்ணி முடிச்சாச்சு. 65 kg சொல்லிட்டீங்க, 75 cm. ஃபஸ்ட்டு 150 mm we are not consider. நெக்ஸ்ட் 300 mm வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி பெனிட்ரேஷன் கண்டுபிடிக்கிறோம். The SPT number means the number we are considering, the recording the number we are considering for every 300 mm penetration. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 more question. நெக்ஸ்ட் வந்துன்னா ஓவர் பர்டன் ப்ரெஷர். அப்போ ஓவர் பர்டன் ப்ரெஷர் என்ன? சாயிலோடைய ப்ரெஷர் அதிகமாக போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் 10 மீட்டர் ஒன்று போகிறீங்க, 5 மீட்டர் ஒன்று போகிறீங்க. அப்போ ப்ரெஷர் அதிகமாக போச்சுன்னா எங்களுக்கு என்ன பண்ணோம்? எஸ்பிடி கரெக்ஷன் நம்பர் வச்சுக்கணும். ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் நம்பர் கரெக்ஷன். ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் இஸ் ஓவர் பர்டன் ப்ரெஷர் கரெக்ஷன். செகண்ட் கரெக்ஷன் இஸ் வாட்டர் டேபிள் கரெக்ஷன் ஆர் டைலடென்சி ஆர் டிலைன்சி கரெக்டன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? டைலடென்சி ஆர் வாட்டர் டேபிள் கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் வேல்யூஸ் டிபெண்டிங் அப்பான் தி ஸ்டாண்டர்ட் வேல்யூ. அப்போ ஸ்டாண்டர்டு என்னோட வேல்யூ என்ன? 15 தான் எங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ. அப்போ அந்த 15க்கு மேலே போச்சு அப்படின்னா சம் கரெக்ஷன்ஸ் நமக்கு ரெக்வயர்டு, சம் கரெக்ஷன்ஸ் ஆர் நீடட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஓவர் பர்டன் ப்ரெஷர் கரெக்ஷன் முடிச்சிடலாங்களா? எஸ். ஸோ த ஓவர் பர்டன் ப்ரெஷர் கரெக்ஷன் த ஃபார்முலா 350 N0 initial value. ஓகேங்களா? 350 N0 divided by sigma plus 70. The sigma value, okay, the effective overburden pressure is greater than 280. Okay, greater than 280. No need to consider. ஓகேங்களா? No need to consider for the correction அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ less than 270 இருந்தால் கன்சிடர் பண்ணணும். less than 270 தான் நம்ம என்ன பண்ணோம்? கன்சிடர் பண்ணோம். என்ன ரீசன் அப்படின்னா greater than 270 போது இந்த என்னோட வேல்யூ நமக்கு குறைஞ்சிரும். என்னோட வேல்யூ குறையிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை, இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா ஸோ ப்ரெஷர் வேல்யூ டெப்த் இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு என்ன ஆகும்? ப்ரெஷர் வேல்யூ நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப் டு பர்டிகுலர் டெப்த்தில் டிகிரீஸ் ஆகுது அப்படின்னா சம் டிஃபெக்ட் சாயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஃபெக்ட் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு காமா இன்ட்டு வச்சு தான் நம்ம போடுறோம். எஸ். ஸோ காமா இன்ட்டு ஹெச். இப்போ சடனாக வேல்யூ நமக்கு வந்து இன்க்ரீஸ் தான் ஆகணுமே தவிர ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக சடனாக குறையக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் சிக்மா வேல்யூ கிரேட்டர் தென் 280 we are not considering for that correction of overburden pressure. அப்போ should not greater than 280. இந்த கரெக்ஷன் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா சிக்மா டேஷ் வேல்யூ should not greater than 280 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். ஸோ அப்போ எங்களுக்கு வந்து கிரேட்டர் தானே போயிடுச்சு அப்படின்னா என் வேல்யூ இனிஷியல் வேல்யூ என்னவோ அதே எடுத்துக்கோங்க, எந்த ஒரு சேஞ்சஸும் வேணாம் எங்களுக்கு அப்படின்னு ஒரு சொல்லிடுறாங்க. சரிங்களா? ரெண்டாவது வாட்டர் டேபிள் கரெக்ஷன். அப்போ வாட்டர் டேபிள் கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ கிரவுண்ட் லெவல் போகும்போது வாட்டர் டேபிள் கரெக்ஷன் வரும், சம் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். அது என்ன ரெசிஸ்டன்ஸ்? டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த டைனமிக் இந்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிவன் சம் ஓகே இந்த வெயிட்டுக்கு சம் அப்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். வாட்டர் எப்பவுமே ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா? ஸோ டைனமிக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ வாட்டர் டேபிள் இஸ் மெயின்டைன் அப்
at ground level is better. Okay, below ground level given some dynamic resistance. ஸோ அதனால் n வேல்யூ வந்து நமக்கு ராங்காக போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ அந்த வாட்டர் டேபிள் கரெக்ஷன் ஃபேக்டர் என்ன, நமக்கு ஓவர் பர்டன் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ அதையும் தாண்டி எங்களுக்கு மறுபடியும் 15 போயிடுச்சு, 15 போயிடுச்சு. அப்படிங்கும்போது வாட்டர் டேபிள் கரெக்ஷன் வரீங்க, இதை கண்டுபிடிச்சாச்சு எனக்கு வந்து 18ன்னு வந்துருச்சு. அப்போது ஓவர் பர்டன் ப்ரெஷர் கரெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு 18 வந்துருச்சு. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இது. அப்போது N2 வாட்டர் டேபிள் கரெக்ஷன் ஃபேக்டர் N2 is equal to 15 plus n minus 15 divided by 2. 15 plus ஃபார்முலா இதான், 15 plus n minus 15 divided by 2. அப்போது இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 30 minus 15 மறுபடியும் வந்து இங்கே இருக்கு பாருங்கள். 30 minus 15 போட்டால் மறுபடியும் 15 வரும். அப்போ டேரெக்டாக n1 plus 15 divided by 2. ஸோ அப்போ இந்த இடத்துல வேல்யூ நமக்கு என்ன வருது, 18 plus 15 divided by 2 போட்டால் நமக்கு 23, 33 divided by 2 16.5. 16.5 எடுத்துக்க மாட்டோம், எடுத்தால் 17 எடுத்துக்கும், 17 தான் எடுத்துக்கும். ஓகேங்களா, இல்லைன்னா வந்து 16ன்னு எடுத்துக்கும். ஓகேங்க, எஸ். ஸோ அப்போ டேரெக்டாக ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா N2 is equal to 15 plus n minus 15 divided by 2. இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேபிள் கரெக்ஷன் ஆர் டைலன்சி கரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் டேபிள் அட் கிரவுண்ட் லெவல் இஸ் குட், பிலோ போனால் நமக்கு டைனமிக் ஃபோர்ஸ் நமக்கு இருக்கும், டைனமிக் ரெசிஸ்டன்ஸ். எஸ்பிடி நம்பர் ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. எஸ்பிடி நம்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆஃப்டர் ஓவர் பர்டன் ப்ரெஷர் ஃபர்ஸ்ட் செக். ஓகே, எஸ்பிடி நம்பர் கரெக்ஷன் ஆல்வேஸ் டன். ஓகே, ஆல்வேஸ் டன். ஓகே, ஓவர் பர்டன் ப்ரெஷர் கரெக்ஷன் இஸ் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் வாட்டர் டேபிள் கரெக்ஷன் அப்படி சொல்கிறோம். ஓகே, எஸ்பிடி நம்பர், ஓகேங்க, இது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, எஸ்பிடி நம்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஓவர் பர்டன் ப்ரெஷர் கரெக்ஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஃபார் வாட்டர் டேபிள் கரெக்ஷன். என்ன தான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நமக்கு ஓவர் பர்டன் ப்ரெஷர் கரெக்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், வாட்டர் டேபிள் கரெக்ஷனுக்கு வரணும். எப்படி நமக்கு அந்த ஃப்ளாக்கினஸ் டெஸ்ட் முடிச்சுட்டு எலாங்கேஷன் டெஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறோமோ அதே கான்செப்ட் இங்கே. ஓகேங்களா, எங்கே ஹைவேல பண்ணுவோம் இல்லைங்களா, ஃப்ளாக்கினஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எலாங்கேஷன் பண்ணுவோம். 0.6 times ஆஃப் மீன் டைமென்ஷன், அங்கே 1.8 times ஆஃப் மீன் டைமென்ஷன் எலாங்கேஷன் டெக்ஸ். சேம் கான்செப்ட் இங்கே. ஓவர் பர்டன் ப்ரெஷர் கரெக்ஷன் இஸ் ஃபினிஷ்ட் ஆஃப்டர் வி ஆர் டன் ஃபார் தட் வேல்யூ யூசிங் ஃபார் வாட்டர் டேபிள் கரெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு செக்குக்காக. ஓகே, ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷாலோ ஃபவுண்டேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஓகே புரியறதுக்காக டெஸ்ட் செக் அப்படின்றோம். ஓகேங்களா, ஒரு டெஸ்ட் இஸ் கண்டக்டட் இன் டிஃப்ரெண்ட்ஸ் லெவல் கெட் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் அப்படின்றோம். எஸ்பிடி நம்பர் கிடச்சிச்சு, NA NB NC ND NE அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போ இதனோட ஆவரேஜ் வேல்யூ ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு 150 mm 150 கூட கொடுத்துருக்கலாம். 150 mm 300 mm 450 mm. அப்போ ஃபஸ்ட்டு 150 mm எடுத்துக்கூடாது நம்ம. இப்போ பேலன்ஸ் 300 450 நம்ம எடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ இதனுடைய ஆவரேஜ் வேல்யூ எடுத்துட்டோம். ஓகேங்களா, இந்த ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஃபஸ்ட் என்ன வந்துருச்சு, more than 15 மேலே போயிடுச்சு. more than 15 வந்துருச்சு. ஆஃப்டர் அப்ளையிங் ஆல் கரெக்ஷன் கம்பேர் ஆவரேஜ் வேல்யூ. ஓகே, கம்பேர் ஆவரேஜ் வேல்யூ, செக்குக்கு ஆவரேஜ் வேல்யூ NA NB NC NE NC ND NE the value are more than 50% that average value is wrong அப்படின்றோம். ஓகே, இது புரியாத மாதிரி இருக்கும். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது ஒரு சம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த NA வேல்யூ NB வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு எல்லா கரெக்ஷனும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூ வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த NA NB வேல்யூ ஆவரேஜ் வேல்யூ வந்துச்சு இல்லைங்களா, ஸோ அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சது தப்பு, அந்த NA NBயில் ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அது சம் நேச்சுரல் டிஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கலாம். ஓகேங்களா, அது என்னென்னு பார்க்கலாங்களா. எக்ஸாம்பிள் பாருங்கள், 30 32 60 34. இதை பார்த்தா தெரிஞ்சு போச்சு 60 ஆட் ஒன் அவுட், நமக்கு இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா, எஸ். ஸோ ஃபஸ்ட் நான் கரெக்ஷன் அப்ளை பண்ணுறேன். ஆவரேஜ் எல்லாத்தையும் எடுங்க. 30 32 40 36. ஓகே, அப்போ 40 தான் என்னுடைய வேல்யூ. கரெக்டாக 40 தான் என்னுடைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டு வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆவரேஜ் முடிஞ்சோடனே வாட்டர் டேபிள் கரெக்ஷன். அப்போ நமக்கு வாட்டர் டேபிள் கரெக்ஷன் நமக்கு என்ன வரும், ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேபிள் கரெக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய ஆவரேஜ் வேல்யூ எடுத்தாச்சு. ஸோ 40. அப்போ நமக்கு வாட்டர் டேபிள் கரெக்ஷன் ஓவர் பர்டன் ப்ரெஷர் பற்றி இவங்க பேசல. ஸோ வாட்டர் டேபிள் கரெக்ஷன் அப்படின்னா 15 plus n minus 15 divided by 2. என்னோட வேல்யூ நமக்கு என்ன சொல்லுங்கள், 40. 40 minus 15 எத்தனை, 35 25. அப்போ 25 divided by 2 12.5. அப்போது கூட்டம் நமக்கு என்ன 27.5. ஸோ 27 இல்லைனா 28. ஓகே, 27 ஆர் 28 நம்ம வந்துருக்கணும். ஓகேங்களா, எஸ். அப்போது இது அதாவது 50% மோர் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ கரெக்ஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதனுடைய வேல்யூ நமக்கு என்ன வரும், 50% மோர்னு எடுத்துக்கோங்க. அப்போ 27 50% மோர் வந்தால் 40.5. அப்போது இந்த 40.5 விட எது இதெல்லாம் அதிகமாக இருக்கோ இது தப்பு.
ஓகே, அப்படியும் வச்சுக்கலாம். இல்லை இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு இந்த வேல்யூக்கு 50% ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிக்கிறது இதை 50% மல்டிபிள் பண்ணிக்கோங்க 40. அப்போ இந்த இதை விட 50% இருக்கக்கூடிய ஒரே வேல்யூ எது நமக்கு 60 தான். ஸோ தட் இஸ் 60 இஸ் wrong. SPT number is not come fraction value under estimate for the design of the footing. Fraction value வராது. வந்தால் 27.5 வந்துச்சுன்னா 28ன்னு போட்டுக்கலாம். டிபெண்டிங் அப்போ அந்த ஆப்ஷனில் ரெண்டும் கொடுத்தாங்க அப்படின்னா ஒன்றும் முடியாது. அதிகமாக இருக்க வேலையை நீங்கள் போட்டுருங்க. ஓகே, எப்பயுமே நம்ம அதிகமாக எடுத்துக்குவோம். ஓகே, SPT நம்பர் அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக போகிறதுன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ 27.5 அப்படிங்கிறது 27.5 அப்படிங்கிறது 28ன்னு எழுதிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ நமக்கு என்ன SPT நம்பர் மோர் அப்படிங்கும்போது ரெசிஸ்டன்ஸ் இஸ் மோர், ஸ்ட்ரென்த் இஸ் மோர் அப்படின்னு நமக்கு வந்துடும். அப்போ கம்மியாக தான் நமக்கு பெட்டர். ஓகே, அப்போ 27ன்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இதுவரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷாலோ ஃபவுண்டேஷன், அதனுடைய மெத்தட்ஸ், வாட்டர் டேபிள் கரெக்ஷன், டெர்சாகி மெத்தட், பிராண்டில் மெத்தட், ஃபெல்னஸ் மெத்தட், ஸோ அதனோட கான்செப்ட்டு என்ன, ஃபெயிலியர், ஜென்ரல் ஷேப் ஃபெயிலியர், லோக்கல் ஷேப் ஃபெயிலியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீட்டாக நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா டீப் ஃபவுண்டேஷன். சரிங்களா? டீப் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எதில் வந்து கேட்பாங்க அப்படின்னா இந்த டைப் ஆஃப் டீப் ஃபவுண்டேஷன் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம், இந்த பைல், அதாவது இந்த காம்பாக்ஷன் பைல் என்ன, ஆங்கர் பைல் என்ன, பேட்டர் பைல் என்ன, டென்ஷன் பைல் என்ன. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து அதிகம் கேட்டிருக்காங்களே தவிர இந்த அதாவது சம் போடுறது, இந்த எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறது, ஸோ அந்தமாரி கொஷின்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் கேட்டதில்லை. அப்படியே போனால் இந்த இன்ஜினியர்ஸ் ஃபார்முலா, டைனமிக் அப்ரோச், இந்த அண்டர் ரைம்டு பைல் இதெல்லாம் வந்து என்னென்னு தான் கேட்டிருக்காங்களே தவிர ஸோ இதை வச்சு ஒரு 2 மார்க் கொஷின்ஸோ 1 மார்க் கொஷின்ஸோ டேரெக்டாக வந்து கேட்டதில்லை. டிஎன்பிசி ஏயில் வந்து டேரெக்டாக ஃபார்மர்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஏஇ, ஜேடிஓ எல்லாம். ஓகேங்களா? சில நேரத்தில் ரேர் கேஸ் கொஞ்சம் கொஸ்டின் வந்து மாடரேட்டாக போடணும் அப்படின்னா இந்த இன்ஜினியரிங் நியூஸ் ரெக்கார்ட் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்னென்ன டைப் ஆஃப் சாயில்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா, ஃபுட்டிங்கோட செட்டில்மெண்ட் என்ன அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.